வெல்கம் டு ஏஎஸ் கவிக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, பட்டர் நூடுல்ஸ் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அது கூட கொஞ்சம் கடலை சேர்த்துக்கிறேன். கடலை லைட்டாக வறுபட்டால் போதும். ஏன்னா அதோட தோல் நீக்கிட்டு சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கடலையை வறுத்துக்கிறோம். இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போதும் நூடுல்ஸை காய்கறி போட்டு வேக வச்சு அப்படி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இது பேல்பூரி டேஸ்ட்டில் இருக்கும். கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு அதை மாற்றி வச்சிடலாம். அதே கடாய் வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகட்டும். இப்போ பட்டர் நல்லா உருகிருச்சு. அது கூடவே அந்த மேகி பாக்கெட்டில் உள்ள மேகியை நல்லா நொறுக்கி போட்டுக்கோங்க. கைனாலே நல்லா நொறுக்கி விடுங்க. இந்த மேகியை இந்த பட்டரில் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கும்போது நல்லா மொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் இப்படி வறுத்துக்கிறோம். இப்போது எல்லா மேகியையும் நான் நொறுக்கி சேர்த்துக்கிறேன். சிம்லேயே வச்சு கொஞ்சம் லைட்டாக நல்லா மொறுன்னு அதோட கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூடவே வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இது 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 3ஐயும் சேர்த்துக்கலாம். அந்த ஹீட்டாக இருக்கும்போதே அது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இது 3 சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த மேகி பாக்கெட்லேயே ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்கள்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. அப்புறம் வறுத்து வச்சுருந்தோம்ல கடலை, அதுவும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் 2 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இல்லாட்டி எலுமிச்சம்பழம் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இதே மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. மறந்துடாமல் ஏஎஸ் கவிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பட்டர் நூடுல்ஸ் மசாலா தயாராகி